சுவாதியினுடைய படுகொலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோருக்கும் தெரியும், காவல்துறை அது சம்பந்தமான குற்றவாளிகளை அடையாளம் காண்பதற்கு முன்பே, விசாரணையை துவக்குவதற்கு முன்பே ஒரு முஸ்லீம் தான் கொலை செய்திருப்பார் என்கிற போக்கில் பாரதிய ஜனதாவுடைய முக்கிய தலைவர்களே இத்தகைய கருத்துக்களை தங்களது முகநூல்களிலும் செய்தியாளர்களுடைய சந்திப்பிலும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை பார்த்தாலே அவர்களது அந்த ஒரு குறுகிய மனநிலையும் முஸ்லிம்கள் மீது பொத்தம்பொதுவாக குற்றம் சாட்ட வேண்டும் என்கிற அந்த உணர்வும் மிக தெளிவாகவே தெரியும். இங்கே கூடியிருக்கக்கூடிய எங்களை பொறுத்த வரைக்கும், இந்த கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்தை ஒரு காலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் அது கண்டிக்க தகுந்தது. அதே நேரத்தில் பயங்கரவாதத்தை அப்பாவிகள் மீது முத்திரையாக திணிப்பதும், குறிப்பாக இஸ்லாமியர்களை குற்றப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்துவதை பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இந்த தீவிரவாதம் பயங்கரவாதம் என்கிற சொற்றொடர்களை உபயோகிப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு குஜராத்தினுடைய கலவரத்தில் நீதிக்காக போராடிய செட்டல்பாட்டை போன்ற மனித உரிமை ஆர்வலர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கடுமையான அடக்குமுறைகளை இந்த அரசு ஏவி இருக்கிறது. பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இந்த அரசால் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தான் இப்போது அவர்கள் பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையாக தனது பேச்சுக்களில் கருத்துக்களை வெளிப்படுத்திய ஜாகிர் நாயக் அவர்களை இப்போது அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். ஜாகிர் நாயக் மீது குறிவைத்திருப்பது என்பது ஏதோ ஒரு தனிநபரை குறிவைத்திருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய அந்த போக்கிற்கு இப்போது அவர்கள் ஜாகிர் நாயக்கை கருவியாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஜாகிர் நாயக்கை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை, இஸ்ரேலிய ஏகாதிபத்தியத்தை மிக கடுமையாக விமர்சித்தவர், பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவித்தவர். அப்படிப்பட்ட ஜாகிர் நாயக்கை அவர் எதை எதிர்த்து போராடினாரோ, கருத்துக்களை வெளியிட்டாரோ, அந்த பயங்கரவாதம் என்கிற ஆயுதத்தை கொண்டே அவரை தாக்க முயற்சிப்பதை ஒரு காலமும் அனுமதிக்க முடியாது. டாக்டர் ஜாகிர் நாயக் அவர் ஒரு தனிநபர் அல்ல. அவருக்கு பின்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் அவருக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப நாங்கள் திட்டமிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட வெறும் இஸ்லாமிய அமைப்புகள் மாத்திரமில்லாமல் பல்வேறு மனித உரிமை ஆர்வலர்களும் ஜனநாயக சக்தியினுடைய பிரமுகர்களும் தலைவர்களும் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் வெறும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதலாக மாத்திரம் நாங்கள் கருதவில்லை. ஏகாதிபத்திய சக்திகளுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நடைபெறுகிற ஒரு தாக்குதலாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையில் பல்வேறு பிரமுகர்களும் இந்த போராட்டத்தில் பங்கு பெறுவார்கள். இந்த அடக்குமுறைகள் தொடரும் பட்சத்தில் இதை ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் முன்னெடுக்கிற மிகப்பெரிய போராட்டங்களாக இதை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்பியினுடைய பெண் லீடர் சாத்வி பிராக்சி அந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜாகிர் நாயக்குடைய தலைக்கு 50 லட்சம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. இது எதிலையாவது வந்திருக்கான்னு பார்த்தா இல்லை. இதை பற்றி பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, நடவடிக்கை எடுப்பதற்கான வழிமுறையும் இல்லை. ஆனால் எப்போது பேசினார் என்று தெரியாத ஒன்றுக்கு குழு அமைக்கப்படுகிறது. 5 பேர் கொண்ட குழு அமைப்பார்களாம், அதை ஆய்வு செய்யுமா, பின்பு அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருப்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் அல்ல. கருத்துரிமை பேசுகின்ற, பேச்சுரிமை பேசுகின்ற எல்லாருக்கும் எதிராக நடக்கின்ற ஒரு தாக்குதல். யாரும் எங்களை எதிர்த்து சொல்லிவிடக்கூடாது. எங்களை எதிர்த்து பேசுகின்ற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக மிக பெரிய ஒரு அடக்குமுறையை நாங்கள் கையாளுவோம் என்று பிஜேபி அரசாங்கம் மறைமுகமாக இதை சொல்லியிருக்கிறார். அதை எதிர்த்து நீங்கள் கேட்ட கேள்விகளும் மிக முக்கியமானது. மதசார்பற்றவாதிகளும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். எங்களோடு இணக்கம் உள்ள எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற இந்து சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். ஒட்டுமொத்த மனித அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று, மனிதாபிமான அடிப்படையில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து பேரும் இதில் கலந்து கொள்கிறார்கள். நீங்களும் கலந்து கொள்கின்றீர்கள். அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்ற மிக முக்கியமான கடமை உங்களுக்கு இருக்கிறது.
இதில் சொல்ல வேண்டிய கருத்து ஒரு 2 கருத்துக்களையும் சேர்த்து பதிவு பண்ணுறேன். ஒன்று, இந்த அரசுக்கு எப்போதெல்லாம் தோல்விகள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் மக்களை திசை திருப்புவதற்காக ஏதாவது ஒரு இஷ்யூவை எடுக்கிறத ஏதாவது மக்களை திசை திருப்பக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதை இந்த அரசுகள் தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2 ஆண்டு காலங்கள் இந்த அரசு முடிந்து ஒரு மிகப்பெரிய சாதனைகளை அவர்களால் முன்வைக்க முடியாத நிலையில இன்னும் சீதாராம் யெச்சூரியை போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் மீது இப்போது வைத்திருக்கக்கூடிய நிலையில இப்போது இந்த ஜாகிர் நாயக்கின் மீதான இந்த தாக்குதல்களை அவர்கள் முன்னெடுத்து இதற்கு எதிரான பிரச்சாரங்களும் போராட்டங்களும் வெடிக்கக்கூடிய ஒரு சூழலை இப்போது அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒன்று. இன்னொன்று, இது மாதிரியான தாக்குதல்கள் நடைபெறுகிற போது ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நாங்கள் அன்போடும் மரியாதையோடு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், இதில் உங்களது குரல் எங்களோட ஜனநாயக சக்திகளோடு இணைந்து இது போன்ற இந்த தாக்குதல்களை கண்டிக்கக்கூடிய அந்த தளத்தில் இன்னும் வேகத்தோடும் நீங்கள் செயலாற்றிட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நாங்கள் அன்போடு வைக்கிறோம். மத்திய அரசும் இந்த 2 பிஜேபி அரசுகளும் கடுமையாக அவதூறு பரப்பி வருகிறார்கள். அவர்களை முடக்க வேண்டும் என்று கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பு சார்பாக வருகிற 16ஆம் தேதி காலை 11 மணி அளவில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியம் அருகிலே மிகப்பெரிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கின்றோம். அதில் எங்களுக்கு ஆதரவாக பல குரல்கள் ஒலிக்க இருக்கின்றன. மேலும் 24 அமைப்பை கொண்ட இந்த கூட்டமைப்புடைய தலைவர்கள் அங்கே கண்டன உரையாற்ற இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் மத்தியில் பிஜேபி ஆட்சி அமைந்த பிறகு தொடர்ந்து இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தார் மட்டுமல்லாமல் இந்த நாட்டினுடைய மதசார்பற்ற பண்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய அனைவர் மீதும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் போக்கு நடைபெற்று வருகிறது. இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் லவ் ஜிஹாத் என்று முதலில் சொன்னாங்க, அப்புறம் கர் வாபசி என்றார்கள், அதற்கு பிறகு மாட்டிறைச்சி அரசியல் செய்தார்கள். கோவிந்த் பன்சாரா, நாராயண் தபோகர் போன்ற மதசார்பின்மையிலே பற்றுடையவர்கள், நாட்டிலே எல்லா சமூகங்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற கருத்துடையவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் யூபி மாநிலத்தில் கத்தாரியா என்ற மாவட்டத்திலிருந்து முஸ்லீம்களால் இந்துக்கள் விரட்டப்படுகின்றார்கள் என்ற ஒரு பொய்யை பிஜேபியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஹுக்கும் சிங்கே சொன்னார். அதற்கு பிறகு பொது சிவில் சட்டம் என்ற மிரட்டல். இதன் தொடர்ச்சியாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட 2010 இந்தியன் எக்ஸ்பிரஸ் செல்வாக்கு மிகுந்த 100 இந்தியர்கள் பட்டியலில் இடம்பெற்ற டாக்டர் ஜாகிர் நாயக் தான் வங்கதேசத்தில் நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருக்கின்றார் என்ற ஒரு பொய் கருத்தை பரவலாக திட்டமிட்டு பரப்புகின்றார்கள். இந்த கருத்தில் எல்லளவுக்கும் உண்மை இல்லை. பயங்கரவாதத்துக்கு எதிராக, அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதற்கு எதிராக, இன்னும் சொல்லப்போனால் 1993 மும்பாயிலே நடைபெற்ற குண்டுவெடிப்புக்கு எதிராக மிக தெளிவாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாள் மும்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ் அவர்களுடைய முன்னிலையிலே நடைபெற்ற ஒரு உரையில் மிக தெளிவாக ஜாகிர் நாயக் உரையாற்றியிருக்கின்றார். அந்த குறுந்தகதை தான் உங்களுக்கெல்லாம் அதனுடைய பிரதி ஒன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டாக்டர் ஜாகிர் நாயக் மீது அவதூறை பரப்பி
அரசியல் சாசன சட்டத்தினுடைய 25வது பிரிவு இந்தியாவைச் சேர்ந்த எந்த ஒரு மனிதருக்கும் அவர் விரும்பக்கூடிய மதத்தை பின்பற்றவும் பிரச்சாரம் செய்யவும் கடைபிடிக்கவும் உரிமை அளித்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் அவர் இஸ்லாமிய பரப்புரையை மேற்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் கம்பேரிட்டிவ் ரிலிஜன், பல்வேறு மதங்களை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு ஆய்வாளர். அவர் ஹிந்து மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் இடையிலான ஒற்றுமை என்ற ஒரு நூலையே எழுதியிருக்கின்றார். சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஹிந்துயிசம் அண்ட் இஸ்லாம் என்பது அந்த நூலினுடைய ஆங்கில தலைப்பு. அது தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டு திரு பொன்னமல அடிகளார் அவர்கள் அதற்கு அந்த நூலுக்கு முன்னுரையை வழங்கியிருக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய ஒரு அறிஞரை ஒரு பயங்கரவாதத்துக்கு தூண்டுகோலாக இருந்தவர் என்று சொல்வது அபத்தம். இது போன்ற ஒரு அவதூறை எதிர்த்து தான் தமிழ்நாட்டிலே சென்னையிலே வருகின்ற சனிக்கிழமை 16ஆம் தேதி சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசினர் விருந்தினர் மாளிகைக்கு முன்பு தமிழ்நாடு முஸ்லீம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளினுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு கொள்ளக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம். இது ஜாக்கிர் நாய்க்கோட முடிவு பண்ண போவதில்லை. இது இந்தியாவினுடைய மதசார்பின்மையிலே நாட்டுடைய அனைவர் மீதுமான ஒரு அச்சுறுத்தல் என்ற அடிப்படையில் இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதில் விருப்பமுள்ள அனைத்து சகோதரர்களும் எங்களுடன் இணைந்து இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளவிருக்கிறார்கள். இல்லை, நிச்சயமாக உள்நோக்கங்கிறது வெளிப்படையானது என்று நான் சொல்லும்போது, மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற அன்றைய தினம் அவருடைய முதல் உரை பாராளுமன்றத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுடைய 2000 ஆண்டு கனவு நினைவேறி இருக்கின்றது என்று சொல்லி தான் அவருடைய உரையை ஆரம்பித்தார். சாதாரணமாக வெள்ளைக்காரர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டோம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. இவர் அதையும் தாண்டி பேசக்கூடிய அளவுக்கு கோல்வார்கள் சொன்னதையும் ஹெக்டேவார் சொன்னதையும் நிலைநாட்டுவது தான் அவருடைய விருப்பங்கிறது தான் இந்த நிகழ்வுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. அதனால தான் மராட்டிய மாநிலத்தை ஆட்சி செஞ்ச சத்ரபதி சிவாஜி எல்லோரும் நினைத்து கொண்டிருப்பது போல சங்க பரிவார் தங்களுடைய பெரிய ஹீரோ என்று சிவாஜியை வர்ணிக்கின்றார்கள். ஆனால் சிவாஜி உண்மையிலேயே அவருடைய வரலாற்றை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய படையிலே முஸ்லீம்கள் இருந்திருக்கின்றார்கள். அவருடைய அந்தரங்க செயலாளர் முஸ்லீமாக இருந்திருக்கிறார். அவருடைய மெய்காவலர் முஸ்லீமாக இருந்திருக்கின்றார். அவரை எதிர்த்து படையில் போட்டிட்டு அவரை எதிர்த்தரப்பில் நின்று அவுரங்கசீப் படையில் இந்துக்கள் இருந்திருக்கின்றார்கள். இந்த வரலாற்றையெல்லாம் எடுத்து சொன்னதுனால தான் கோவிந்த் பன்சாரா கொல்லப்பட்டார். எனவே அவர்களுடைய நோக்கம் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் மதசார்பற்ற இந்த தன்மைக்கு வேட்டு வைக்க வேண்டும்ங்கிறதுக்கு தான் இதெல்லாம் நடந்து கொண்டு வருகிறது. இந்த நாட்டில் 99 விழுக்காடு சட்டங்கள் அனைவருக்கும் பொதுவானதாக தான் இருக்கின்றது. கிரிமினல் சட்டமாக இருந்தாலும் சிவில் சட்டமாக இருந்தாலும் திருமணம் பாகப்பிரிவினை, அதே போல் வாரிசுரிமை, விவாகரத்து, வக்ஃபு சட்டம் 1% இது மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு, அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, தனி சட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றியவர்கள் தந்திருக்கக்கூடிய உரிமை. இன்றைக்கு கூட மிசோராமிலும் நாகாலாண்டிலும் வாழக்கூடிய பழங்குடி மக்களுக்கு தனி சட்டங்கள் இருக்கின்றது. இந்தியா ஒரு பன்முகத்தன்மை உள்ள நாடு. எனவே இங்கே எல்லாரையும் ஒன்றுபடுத்துவது இயலாத ஒன்று. எனவே இந்த பொது சட்டம் நிச்சயமாக முஸ்லீம்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எனவே அதை ஒருபோதும் முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்ள